ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி என்ன லஞ்சு பாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்ன்றதை பார்த்துடலாம். சுட சுட சாதம் வடித்து வச்சாச்சுங்க. அந்த சாதத்தினுடைய கஞ்சி தான் இது. இதில் தேங்காயை துருவி போட்டு சாதம் உப்பு போட்டு கலக்கி நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுடுவேன். ஸோ அது சூடாகவே இருக்கும், மூடி வச்சிடலாம். இங்கே லஞ்சு பாக்ஸ் எல்லாமே க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா பொரியலும் ரெடி பண்ணி வச்சாச்சு, கிரேவியும் ரெடி பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இட்லி தாங்க செஞ்சுருக்கேன். பாருங்கள், இந்த இட்லி குண்டானுக்கு அடியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஸ்நாக்ஸ் தாங்க. நாட்டு மக்காச்சோளம். அதை இட்லி அவிக்கும்போது அதையும் அடியில் போட்டு அவிச்சு வச்சாச்சு. இப்போ வாங்க அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துடலாம். அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கிற டைமில் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இது கடையில் வாங்கின இட்லி மாவு தாங்க. இதுக்கு தொட்டுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க. பார்த்தா எப்படி தெரியுது பாருங்கள், சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்குங்களா? ஆனால் இல்லை, சிக்கன் கிரேவி இல்லை, சாம்பார் தாங்க வச்சுருக்கேன். வெறும் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அந்த சின்ன வெங்காயமும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் தாங்க. இது சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணியாக தெரியுது. கொஞ்சம் ஆறின பிறகு இது திக்காக மாறிடும். இது சாம்பார் வெங்காயம் சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால முழுசாக போட்டு அதே அளவுக்கு அந்த கத்திரிக்காயும் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கும் நல்லாயிருக்கும், லஞ்ச் பாக்ஸுக்கும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இது பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு டைனிங் டேபிளில் வச்சாச்சு. அவங்க சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் ஊற்றிக்கிடலாம். அவங்க காய் சாப்பிட மாட்டாங்க, அதுவும் கத்திரிக்காய்னா தொடவே மாட்டாங்க. ஸோ காயே இல்லாமல் அவங்களுக்கு சாம்பார் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது சாதம். பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்றதை பாருங்கள். இந்த சாம்பார் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால் எடுத்து அதை அந்த சைடு வச்சிடலாம். இப்போ சாதம் எடுத்துட்டு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் செய்ய வேண்டியது இருக்குங்க. இந்த ரெட் கலர் பாக்ஸ் இது. இதில் பாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பாக்ஸில் போட்டுடுறது. ரெட் கலரில் கொஞ்சம் அந்த சாம்பாரும் தனி பாக்ஸ் வாங்கியாச்சு, அதில் சாம்பாரும் ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு சைடிஷாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பீட்ரூட் பொரியல் தாங்க. இந்த பீட்ரூட் பொரியலில் நான் தேங்காய் துருவி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் சாம்பாரும் துருவி போட்டு பீட்ரூட் பொரியலும் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸாக நாங்கள் கொடுத்துருக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சாம்பார். நீங்களாம் இன்றைக்கி என்ன லஞ்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்கீங்க சில்ட்ரன்ஸ்க்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எல்லாமே இதை எடுத்துகிட்டு போய் டைனிங் டேபிளில் வச்சாச்சு. பாருங்கள், அவங்க இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடலை. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவாங்க. அதை அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ வாங்க எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணி லஞ்ச் பேக் ரெடி பண்ணிடலாங்களா? ஃபஸ்ட்டு பொரியல், சாம்பார், சாதம், ஸ்பூனு எல்லாமே எடுத்து வச்சிடலாமாங்க. எல்லாம் க்ளோஸ் பண்ணி பேக்குள்ளே எடுத்து வைக்கும் பொழுது இது எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சாதாங்க ஒரு திருப்தியே நம்மளுக்கு கிடைக்கிது இல்லைங்களா? ஒரு 75% நம்மளுக்கு ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுது. பிரேக்ஃபாஸ்ட்டு தனியாக வச்சிடலாம்.
நம்ம வீடியோ எடுத்துகிட்டே இது வந்து பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்க, லஞ்சு பேக்கு பாக்ஸுக்குள்ளே வச்சாச்சு. எல்லாமே லஞ்சு பேக்கில் வச்சிட்டோம்னா க்ளோஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே வாட்டர் ஸ்பூன் இது வாட்டர் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சுங்க. லஞ்சு டவல்லாம் வேணான்றாங்க. ஸோ நான் லஞ்சு டவல் வைக்கிறது கிடையாது. எங்களுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்து கமெண்ட் பண்ணுகிற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் லைக் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய எஸ்ஜேஎம் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.